இந்த வகுப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் வாஞ்சியோடு வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாம் தொடர்ச்சியாக ஏஞ்சலாலஜி, தூதரியல் அல்லது தேவதூதரியல் என்கிற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டு வரப்போகிறோம். கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு நாம் நெருங்கி வந்திருக்கிறோம். நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் எங்கெல்லாம் வந்தார்கள், எப்படி செயல்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சில இடங்களிலே கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிறதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது சாதாரண தேவதூதன் அல்ல, அது கர்த்தரே. அப்படி என்றால் அந்த இடத்தில் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே கிறிஸ்து வெளிப்பட்டதை, ஒரு தூதனை போல வெளிப்பட்டதை காண்பிக்கிறது. ஆகவே அது கர்த்தருடைய தூதனானவர் என்று அந்த ரெஸ்பெக்ட் வேர்ட்ல போட்டிருக்கனால அது ஒரு சாதாரண தேவதூதன் அல்ல, அது கர்த்தர் என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். கிறிஸ்டாலஜி, கிறிஸ்து இயல் என்ற பாடத்திலும் கூட அதை குறித்து நாம் படித்திருக்கிறோம். சரி, இப்போ பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள், யாரிடத்திலெல்லாம் பேசினார்கள், யாருக்கெல்லாம் தரிசனமானார்கள், எப்படியெல்லாம் தோன்றினார்கள், எப்படியெல்லாம் காட்சி கொடுத்தார்கள், எப்படி செயல்பட்டார்கள், எப்படி பேசினார்கள் என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டை குறித்து பார்த்தோம். இப்பொழுது ஏஞ்சல்ஸ் இன் த நியூ டெஸ்டமெண்ட், அதாவது புதிய ஏற்பாட்டில் தேவதூதர்கள். அப்ப தேவதூதர்கள் பழைய ஏற்பாட்டிலும் அவர்களை குறித்து எழுதியிருக்கிறது. அவர்கள் தோற்றமளித்தார்கள், காட்சி கொடுத்தார்கள், வெளிப்பட்டார்கள், தரிசனமானார்கள். புதிய ஏற்பாட்டிலும் அவர்கள் காட்சி கொடுத்தார்கள், வெளிப்பட்டார்கள், தோன்றினார்கள். அப்படி என்றால் பழைய புதிய ஏற்பாட்டில் இரண்டிலுமே தேவதூதர்கள் வந்ததை குறித்து வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் பார்த்தோம். அப்படின்னா தேவதூதர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள், வேதத்தில் முக்கிய இடம் பெறுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது. கடவுளுக்கு அடுத்தது அல்லது தேவனுக்கு அடுத்தது தேவதூதர்கள் முக்கிய இடம் வகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது இன்றைக்கு ஏஞ்சல்ஸ் இன் த நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாட்டில் தேவதூதர்கள். புதிய ஏற்பாட்டில் முதல் நம்ம பார்க்கும் பொழுது எலிசபெத், சகரியா என்று இரண்டு பேர் இருந்தார்கள். அப்போ தேவதூதன் சகரியாவிடம் தோன்றி அல்லது காட்சி கொடுத்து பேசினதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நான் அந்த பகுதியை உங்களுக்கு சொல்லுகிறேன், நானே வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே தேவதூதர்கள் தோன்றின இடத்தில் முதலாவது நாம் பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8 11 வசனம். நான் வாசிக்கிறேன். சகரியாவிடம் தூதன் பேசினார். சரி, அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில். இங்கே சகரியாவை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற அந்த காலத்தில், அந்த காலகட்டத்தில், அடுத்த வசனம் 9ஆம் வசனம், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுதற்கு சீட்டை பெற்றான். அதாவது அவன் தேவாலயத்துக்குள்ள போய் தன்னுடைய ஆசாரிய பணியை செய்யும்படியாக, அந்த வேலையை செய்யும்படியாக அங்கே தூபம் காட்டுவதற்கு அவன் என்ன செய்தான், அதற்குரிய சீட்டை பெற்றான். அந்த முறைமை
முறைமையின்படி அந்த சீட்டை கொடுப்பார்கள். அந்த சீட்டை பெற்றான். சரி, அடுத்தது லூக்கா 1:10 தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியை பாருங்க. சகரியா தேவனுடைய ஆலயத்திற்குள் போய் ஆசாரிய பணியை செய்யும்படியாக, அங்கே தூபம் காட்டும்படியாக சீட்டை பெற்று, அப்படி தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, லூக்கா 1:11 அப்பொழுது, எப்பொழுது இவன் ஆசாரிய பணியை தேவாலயத்துக்குள்ள போய் செய்யும் பொழுது, இவன் தூபம் காட்டும் பொழுது இல்லையா, தூபம் காட்டுகிற அந்த வேளையிலே ஜனங்கள் எல்லாம் வெளியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த வேளையிலே, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். கவனிங்க, இவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் ஆசாரிய பணியை செய்கிறான். இது பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி உள்ளதுதான். அதேதான் இங்க நடக்குது. அதே முறைப்படி இவன் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யப்படி உள்ள போறான். ஆனால் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம். எத்தனை பேரு முறைமையின்படி ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி அந்த வகுப்பின்படி போயிருக்காங்க. பட் அந்த நாளிலே, அந்த குறிப்பிட்ட நாளிலே சகரியா உள்ள போய் ஆசாரிய பணியை செய்யும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். திடீர்னு அவன் தூபம் காட்டுகிற வேலையை, ஆசாரிய பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். திடீர்னு தேவதூதன் தோற்றம் அளிக்கிறான், காட்சி கொடுக்கிறான். இது புதிய ஏற்பாட்டிலே வேதத்துல நாம் பார்க்கிறோம். இவனுக்கு எப்படி இருந்திருக்கும், ஆச்சரியமா இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது, சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தானா. அந்த தூதனை பார்த்து கலங்கி பயமடைஞ்சிருக்கான். ஏன்? இதுவரைக்கும் யாரும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை கண்டதில்லை, இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு ஆசாரிய முறைமையின்படி, அந்த வகுப்பின்படி சீட்டை பெற்று ஆசாரிய பணியை செய்ய செலக்ட் ஆகி அவன் உள்ள போய் இந்த தூபம் காட்டுகிற அந்த வேளையிலே, அந்த தூப பீடத்தினுடைய வலது பக்கத்திலே ஒரு தூதன், கர்த்தருடைய தூதன் ஒருவன் அவனுக்கு தரிசனமாகிறான். சகரியா அவனை கண்டு பயந்துட்டான். வசனம் சொல்லுகிறது, கலங்கி பயமடைந்தானா. அப்போ 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. முதல்ல தேவதூதன் அவனுக்கு காட்சி கொடுத்தான், தோன்றினான். அடுத்தது இவன் பயந்ததை பார்த்து, இவன் கலங்குறதை பார்த்து தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, சகரியா பேரை சொல்லி கூப்பிடுறான். எவ்வளவு ஆச்சரியம்! இது நாள் வரைக்கும் நடக்காத ஒரு ஆசாரிய ஊழியத்திலே, தேவாலயத்திலே அவனுக்கு ஒரு புது அனுபவம். ஆச்சரியப்படக்கூடியது, கலங்கக்கூடியது, பயப்படக்கூடிய ஒரு சம்பவம். என்ன? ஒரு தேவதூதன் காட்சி கொடுத்தான், ஒரு தேவதூதன் தோன்றினான். அது மட்டுமல்ல, அவன் பயந்ததை பார்த்து அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அப்ப இந்த இடத்துல தேவதூதனுடைய பணி எப்படி இருக்கிறது? கர்த்தரால் அனுப்பப்பட்ட அந்த தேவதூதன் சகரியாவை தேவனுடைய ஆலயத்தில் வைத்து சந்திக்கிறான். சந்தித்து ஒரு செய்தியை சொல்லுகிறான். என்ன? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தேவதூதன் சொல்றான், அப்பா நீ வேண்டுதல் செய்த, என தேவதூதன் வேண்டுதல் செய்த இல்ல, கடவுளிடத்தில், தேவனிடத்தில், கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தான். அதுக்கு உனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு.
அப்படின்னு தேவதூதன் வந்து சொல்றான். உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. உன் எலிசபெத் வந்து உனக்கு வந்து ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான்னு பேர் வை அப்படிங்கிறத தேவதூதன் சொல்லிட்டான். அடுத்தது 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? ஐய, எதுக்கு, எப்படி தெரியும்? இதை நான் எதனால் அறிவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதை நான் எதனால் அறிவேன்? நான் வயசானவன், நான் கிழவனா இருக்கேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே என்றான். எப்படி நடக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கலக்கத்தோடு கேட்கிறான். அப்ப தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். 19ஆம் வசனம், இது நான் எதனால் அறிவேன்னு சொல்லி அவன் கலங்கி கேட்கும் பொழுது அவனுடைய கேள்விக்கு தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக பதில் சொல்லுகிறான். நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன். கவனிச்சிக்கலாம், முதல்ல அந்த தேவதூதனுக்கு பெயர் சொல்லப்படவில்லை. அவன் தேவனுடைய சந்நிதியிலே, தேவாலயத்திலே தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று காட்சி கொடுத்தான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னான். அவன் பயந்து இருக்கும் பொழுது பயப்படாதுன்னு சொன்னான். உன் மனைவி ஒரு குமாரனை பெறப்போகிறாள், அவனுக்கு நீ வந்து யோவான் பேர் வை, இதெல்லாம் சொல்லிட்டான். இது எப்படி நடக்கும்னு ஆச்சரியமா கேட்கிறல்ல. திடீர்னு தேவதூதன் வந்து ஒண்ணு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பதவி போயிடுவோம். இப்படி நடக்குமா? இது என்ன ஆச்சரியமா இருக்கு. ஏன்? எனக்கு வயசு, மனைவிக்கும் வயசு. அப்போ தேவதூதன் சொல்றான் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவனுடைய சந்நிதியில் நிற்கிற காபிரியேல் என்பவர். தேவதூதன் தன்னுடைய பெயரை அறிமுகம் செய்கிறான். காட்சி கொடுத்த அந்த தேவதூதன் சொல்றான், நான் யார் தெரியுமா? தேவதூதன் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் இருக்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடன் பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அவன் பாருங்க சொல்றான், நம்ம தூதருடைய வகையெல்லாம் பார்த்தோம் இல்ல, காபிரியேல், மிகாவேல், சேராபீன்கள், கேருபீன்கள், சாதாரண தூதர்கள் என்று பல வகை தூதர்களை பார்த்தோம். கிட்டத்தட்ட டாக்டர் பில்லி கிரஹாம் சொல்லுகிறதையும் இன்னொரு தேவ மனுஷன் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறது உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த தேவதூதன் யாரு அப்படிங்கிறது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் தான் காபிரியேல். எதுக்காக வந்தேன் தெரியுமா? உன்னுடன் பேச, ஆலயத்துல வந்து உங்ககிட்ட பேசணும், உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அப்போ நான் வந்த நோக்கம் என்ன? கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறாரு உன் கூட பேசுறதுக்கு. உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க நான் வந்திருக்கிறேன் என்று யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை அறிவிக்க வந்ததை அவன் சொல்லுகிறான். கவனிங்க, அப்ப இந்த தூதனுடைய வேலை என்ன? நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு தூதன், காபிரியேல். ஆனா மிகாவேல் யுத்தத்தின் தூதன் என்று நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இவன் நற்செய்தியை சொல்லக்கூடிய தூதன், பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்டு வந்து சகரியாவிடத்தில் இந்த நற்செய்தியை சொல்லிட்டான். நான் வந்து உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்டு வந்தேன் அப்படிங்கிறான். ரைட். அப்போ புதிய ஏற்பாட்டிலே சகரியாவிடத்திலே தேவதூதன் வந்து காட்சி கொடுத்து பேசுனதை பார்த்தோம். ரைட். இரண்டாவது, ஒன்று சகரியாவிடத்திலே தேவதூதன் தோன்றினது. இரண்டாவது, புதிய ஏற்பாட்டிலே இரண்டாவது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவதூதன் சொன்னது. இரண்டாவது வந்து என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவதூதன் சொன்னது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26 35 முடிய நம்ம வாசிக்கும் பொழுது, 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், கவனிங்க, இங்கேயும் வந்த தூதன் யாரு?
காபிரியல். அப்போ இந்த காபிரியல் தூதனுடைய வேலை இப்ப என்ன? கிறிஸ்துவனுடைய பிறப்பு, தெய்வகுமாரனாக இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து அறிவிக்கும்படி வருகிறார். இந்த தூதனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அதே காபிரியல் தூதன் தான். காபிரியலின் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அப்போ தேவதூதன் தானா தன்னுடைய இஷ்டப்படி வந்து தோற்றமளிப்பது இல்லை. தேவனால் அனுப்பப்படுகிறது. யாரை சந்திக்கணும், யார்கிட்ட பேசணும், யாருக்கு நீ வெளிப்படணும், என்ன செய்தி சொல்லணும், அதை மட்டும்தான் தேவதூதன் சொல்றான். யோசிப்பாருங்க, நமக்கு ஏன் தேவதூதன் வரலன்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். நான் யோசிச்சது உண்டு, இந்த தேவதூதன் இந்த சொப்பனத்திலேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு. நான் இன்னும் தேவதூதனை பார்த்ததில்லை, சொப்பனத்துல கூட பார்த்ததில்லை. ஒருவேளை நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா என்னமோ தெரியல. உங்க முகங்கள் எல்லாம் ஒண்ணுமே தெரியல, உங்களையே நான் பார்க்க முடியல. அப்புறம் எப்படி தேவதூதனை பார்க்க முடியல? நீங்களே உங்க முகத்தை காட்ட மாட்டேங்க. யார் 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 வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு சும்மா அப்படி பிரைஸ்லான்னு கூட வந்து சொல்ல மாட்டேங்க நீங்க. அப்பனா தேவதூதனை பார்க்கறது எவ்வளவு கடினமா இருக்கும். சரியா? ரைட். அப்போ நமக்கு இன்னைக்கு பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு பர்பஸுக்காக கடவுளால் அனுப்பப்படுகிறவன் தான் தேவதூதன். இந்த நபரை போய் சந்தி, பூமியில இவன்கிட்ட போய் பேசு, இவனுக்கு இந்த நற்செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுப்புறதுனால வர்றாங்க. சரி, இப்போ ரெண்டாவது பாக்குறோம், கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும்படி காபிரியல் தூதன் அனுப்பப்பட்டிருக்கிறான். சரி, யாரிடத்துல? கன்னி மரியாள் ஆகிய அந்த பெண்ணிடத்தில். இப்ப என்ன நடக்குது? அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கன்னிமரியாள் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். வீட்டுக்குள்ள போனோடனே, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். தேவதூதன் வந்தோடனே ஒரு வாழ்த்து சொல்லுகிறது, பிளஸ் பண்றதையும் நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்ம வந்து ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய 2 பாஸ்டர்ஸ் வந்தாங்க, சில காரியத்தை பேசிட்டு இருந்தேன். நம்முடைய பார்வை வித்தியாசமா இருக்கணும், நம்ம உலகத்தை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பைபிள்ல அதிகமா படிக்கணும், சத்தியத்தின் ஆழத்தை தெரிந்து கொள்ளணும். தேவதூதனை குறித்த ஒரு நாலேஜ் இல்லாம இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள், அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஏஞ்சலாலஜில தேவதூதர் இயல்ல, தேவதூதன் அன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல செயல்பட்டது போல எங்குடையும் தேவதூதன் வந்து பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். அப்போ ஆண்டவர் அனுப்புவாரு, உங்களை சந்திக்க வருவாரு, பேசலன்னா கூட தரிசனத்துல பார்க்க முடியும். அந்த ஒரு விசுவாசமும் அந்த எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கணும். சரி, அப்போ ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்துகிறார். அவளோ என்ன செய்தா? அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி, ஐயோ என்ன இப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லி கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஐயோ இந்த வாழ்த்துதல் எப்படியோ. கவனிங்க, அப்போ இதை அறிஞ்ச தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றார். உடனே சொல்ற, மரியாளே நீ பயப்படாதே, நீ என்ன தேவனிடத்தில் கிருபை பெற்றார். கவனிங்க, புதிய ஏற்பாட்டுல முதல்ல சகரியாவிடத்திலே தேவதூதன் தோன்றினான், பேசினான், கர்த்தர் சொன்ன செய்தியை சொன்னான். இரண்டாவது, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கன்னிமரியாள் இடத்துல வந்து அறிவிக்கிறதை பார்க்க. சரி, அப்போ
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அறிவிக்கிறதை நாம பார்க்கலாம். அடுத்தது யோசேப் இருக்கா பாத்தீங்களா, மரியாளுடைய புருஷன் யோசேப். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவதூதன் செயல்பட்டதை பேசுறதை பார்க்கிறோம். மத்தேயு 1:20 கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவி ஆகிய மரியாளை சேர்த்துக்கொள். என்ன பண்ணா, என்னடா நம்ம மனைவி இன்னும் திருமணம் ஆகல, அதாவது நிச்சயம் மட்டும் நடந்திருக்கு, அவ கன்னிப்பெண், ஆனா அவ கர்ப்பம் தரித்து குழந்தை பெறுவதற்கு அவள் ஆயத்தமா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, கர்ப்பம் தரிச்சிட்டா. அப்ப இத பார்த்துட்டு என்ன பண்ணா, அவன் ஒரு நீதிமானம், நல்ல மனுஷன், இந்த மரியாதை குற்றப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது, ரகசியமா தள்ளி விடலான்ட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, சேர்த்துக்கொள் அப்படின்னு தேவதூதன் சொல்றான். யாரிடத்துல? யோசேப்பின் இடத்துல, மரியாளுடைய கணவன் யோசேப் இடத்துல. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆண்டவரை குறித்து அங்கே யோவானை குறித்து பெயரிடுவதை பார்த்தோம். இங்கே இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவதூதன் பரலோகத்திலிருந்து தேவனால் அல்லது கடவுளால் அனுப்பப்பட்டு செய்தியை சொல்லும்படியாக பூமியில வந்து குறிப்பிட்ட அந்த நபரிடத்திலே, குறிப்பிட்ட அந்த மனுஷனிடத்தில் அல்லது மனுஷிடத்திலே தோற்றம் அளித்து, காட்சி கொடுத்து, வெளிப்பட்டு சொன்ன செய்தியை அப்படியே சொல்லுகிற வேலை அது செய்தான். ரைட், 2 பார்த்துட்டோம். 3வது, கிறிஸ்து பிறந்துட்டார். இப்போ இயேசு பாலகனாய் பிறந்துட்டார். பிறந்த பொழுது தூதன் அறிவிக்கிறார். கவனிச்சிங்கன்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரத பாக்குறோம் இல்ல? இப்ப இயேசு பிறந்துட்டாரு, பிறந்த நற்செய்தி தூதன் அறிவிக்கிறான். தூதனுடைய வேலை பார்த்தீங்களா? நற்செய்தி அறிவிக்கிற வேலை, நல்ல செய்தி சொல்லக்கூடிய காரியம். கடவுள் சொல்றது அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இப்போ கிறிஸ்து இயேசு பிறந்துட்டாரு. பிறந்த பொழுது லூக்கா 2:9-15 கூடிய நான் வாசிக்கிறேன். அவ்வேளையிலே, இயேசு பிறந்த பொழுது அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன், அதாவது மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள், வயல்வெளியில் தங்கி இருக்கிற மேய்ப்பர்கள், ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள், இரவில் அங்கே இருந்து ஆடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள், அப்படி காத்துட்டு இருக்கும் பொழுது அந்த வேளையிலே, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். திடீர்னு தூதன் வந்து ஒருத்தன் தான் வரான் பாருங்க. தேவதூதன் ஒருத்தன் வந்து நின்று யார்கிட்ட? மேய்ப்பர்கள் இடத்துல. இரவு வேளையில கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தூதன் எங்கெல்லாம் தோன்றினாங்க அங்கெல்லாம் பயந்தாங்க. ஏன்? அவனுடைய தோற்றம் வித்தியாசமா இருக்கும். அவனை பார்க்கும் பொழுது அப்படியே வெளிச்சமா இருக்கும், பிரகாசமா இருக்கும். அவனை சுற்றிலும் ஒரு பெரிய மகிமையின் பிரகாசம் இருக்கும். இவங்க இதுவரைக்கும் காணாத காட்சி அல்லவா? இதுவரைக்கும் ஆடுகளை மேய்ச்சிட்டு நைட்ல அங்க இருந்திருக்காங்க வயல்வெளியில. ஆனா இன்றைக்கு ஒரு மாற்றம், இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரியம் நடக்குது. அது என்ன? தேவதூதன் அவர்களிடத்திலே தோன்றினது. சரி, அதை கண்டவங்க மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி முதல்ல தோன்றினான். 2வது தேவதூதன் அவர்களை நோக்கி
பேசுகிறான். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். பயப்படாதீங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கவனிச்சிங்கன்னா இங்கேயும் தேவதூதன் நற்செய்தியை அறிவிக்கும்படி அனுப்பப்பட்டு வந்து நற்செய்தி அறிவிக்கிறான். அது என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்து பிறப்பார்னு சொன்ன நற்செய்தி வேற, மரியாளிடத்தில் சொன்னது வேற, யோசேப்பிடத்துல பேர் வைக்க சொன்னது வேற. ஆனா இங்க இப்ப இயேசு பிறந்துட்டாரு. இப்ப பிறப்பின் நற்செய்தியை இந்த தேவதூதன் சொல்லுகிறான். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திற்கு காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாரு? ஒரு தேவதூதன். இந்த சம்பவம் அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. இப்ப என்ன நடக்குது? அந்த ஒரு தூதன் இடத்துல பரமசேனையா, பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சேனை திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்ப அந்த பரமசேனை யாரு? தூதர் கூட்டம். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு அப்படின்னு போட்டு. பரமசேனை கூட்டம் என்ன? தேவதூதர் கூட்டம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை, அந்த நற்செய்தியை தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்கள். சரி, அடுத்தது எபிரேயர் 1:6 நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 1:6 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 1:6. எபிரேயர் 1:6. மேலும் தம்முடைய முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார்ல. ரைட், கவனிச்சிங்களா? இந்த வசனம் உங்களுக்கு ஒருவேளை சரியா தெரியாம இருக்கலாம். வாசிச்சிருப்பீங்க. தேவதூதர் கிறிஸ்துவை முதலில் தொழுது கொண்டார்கள். நம்ம நினைக்கிறோம், அதாவது மேய்ப்பர்கள் முத கிறிஸ்துவை சந்தித்தார்கள், பிறப்பின் நற்செய்தி கேட்டோன்னே தொழுது கொண்டார்கள். இல்ல, தேவதூதர்கள் கிறிஸ்துவை முதலில் என்ன செய்தார்கள்? தொழுது கொள்ள கடவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விசிட் பண்ணிட்டாங்க. அது இந்த எபிரேயர் 1:6 நம்ம பாக்குறோம். இப்ப ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவை தொழுது கொண்டவர்கள் யாரு? தேவதூதர்கள். சரி, இப்போ 3 காரியத்தை நம்ம கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். 3வது, ஏஞ்சல்ஸ் மினிஸ்டர்ட் டு ஹிம் ஆஃப்டர் ஹிஸ் டெம்ப்டேஷன். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்துட்டாரு. ஆண்டவர் ஊழியத்துல வரக்கூடிய அந்த ஆரம்ப நாட்களிலே அவர் சோதிக்கப்பட்டார் இல்லையா? 40 நாள். நமக்கு நன்றாக அது தெரியும். அது மத்தேயுல, மார்க்ல, லூக்கால சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு சுவிசேஷத்திலிருந்து சொல்லுகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சோதனைக்காரன் சோதிக்கிறான். அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி செய்யும் இல்ல, அவன் கேட்கிறான். தேவாலய துப்புரியில போய் கீழே தாழ குதியும், இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதுக்கெல்லாம் வசனங்களை சொல்லுகிறார், கட்டளையாக சொல்லுகிறார், வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார், அவனும் வசனத்தையே சொல்றான். இதெல்லாம் இருக்குது.
இந்த சோதனை முடிஞ்ச உடனே கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பிசாசு சோதிக்கிறான். 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அது முடிஞ்ச உடனே மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 10, 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. எப்போ இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே, சோதனை முடிஞ்ச உடனே, அப்பொழுது இயேசு கடைசியா ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்ற, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லுகிறார். கடைசியா கவனிங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனா. கவனிங்க, இந்த இடத்துல ஒருவேளை நீங்க பைபிள் வச்சிருந்தா நீங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுகிறது எப்படி? உடனே இல்ல, உடனே. எப்படி உடனே? பிசாசு அவரை விட்டு போயிட்டான். அப்பாலே போ சாத்தானேன்னு துரத்திட்டாரு. அவன் போன உடனே வேதம் சொல்லுகிறது, உடனே தேவ தூதர்கள் வந்து தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். தேவதூதர்கள் கிறிஸ்துவை தொழுது கொண்டார்கள். இங்கே இந்த டெம்டேஷனுக்கு பிறகு, இந்த சோதனைக்கு பின்பு சாத்தானே அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டாரு கிறிஸ்து. அதுக்கு பிறகு உடனே தேவதூதர்கள் வந்து என்ன செய்தார்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்கள். ஏன் தெரியுமா தேவதூதர்கள் பணிவிடை செய்தார்கள்? இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஆகவே தூதர்கள், தேவதூதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறார்கள்? பணிவிடை செய்கிறார்கள், சேவை செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். சரி, அடுத்தது 5வது காரியமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 43ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில், அதாவது ஒலிவ மலைக்கு போகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் வந்து என்ன செய்தார்? சீஷர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். என்ன சொல்றாரு? பிதாவே, உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினா. ஆண்டவர் ரொம்ப வியாகுலப்பட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரத்துல ரொம்ப, அதாவது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியா வந்ததுன்னு பைபிள் வசனம் சொல்லுது. ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மனம் உடைந்து அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நடக்கிறது என்ன? இதை பரலோகத்திலிருந்து தூதர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. உடனே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்ப தேவதூதன் எங்க இருந்து வர்றாங்க? இதெல்லாம் இங்க பூமியில இருந்து அப்படிங்க உலாவிட்டு இருக்காங்களா? பரலோகத்திலிருந்து உடனே வந்துடுறாங்க, இம்மீடியட்டா நற்செய்தி அறிவிக்க வர்றாங்க. கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்த வருகிறார்கள். கிறிஸ்துவை பலப்படுத்த அங்க வந்தாங்க கெத்செமனே தோட்டத்துல. தேவதூதருடைய பணியை பார்த்தீங்களா? உடனே வந்து பலப்படுத்துறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவதூதனை கொஞ்சம் பயன்படுத்த பிரயாசப்பட்டு பார்க்கலாமா? ஏன் தேவதூதனுக்கு நமக்கு எந்த டச்சுமே இல்லை? தேவதூதன் போய் நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டாம். பட் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே, ஆண்டவரே தூதனை அனுப்பும், ஆண்டவரே உடைய தூதர்கள் எங்க வீட்டுக்கு வரட்டு, எங்க வீட்டுல வந்து உலாவட்டும், என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துடணும்,
நான் அந்த தூதனை பார்க்கணும், ஜெபம் பண்ணலாமே. இல்ல, நமக்கு அந்த நம்பிக்கை இல்ல, தேவதூதனை பத்தி நினைக்கிறது இல்ல. ஏஞ்சலாலஜி படிக்கிறதுனால இதெல்லாம் தெரியுது, இல்லைன்னா அது தெரியாது இல்லையா? சரி, அப்போ கிறிஸ்துவை பலப்படுத்தும்படி வானத்திலிருந்து ஒரு தூதர் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ரைட். அடுத்தது 6வது காரியம், ஏஞ்சல்ஸ் அனௌன்ஸ் ஹிஸ் ரிசரக்ஷன். 5வது காரியம் என்னன்னா, இல்ல அது இதை சேர்க்கும் போது இது 6 வரும். சரி, 5 வைத்துக் கொள்வோமே. ஏஞ்சல்ஸ் அனௌன்ஸ் ஹிஸ் ரிசரக்ஷன். தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அறிவிக்கிறார்கள். எங்கிருந்து வருது? பிறப்பை அறிவித்த தேவதூதர்கள் இப்ப என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துட்டார். இப்பவும் தேவதூதர்கள் வந்துட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் தூதர்கள் இடைபடுகிறதை, செயல்படுகிறதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் உங்களோடு இந்த ஸ்டடியை நிறுத்திட்டு ஒரு காரியம் சொல்ல போறேன். பின்னால இந்த ஸ்டடியில கடைசியில பாத்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ் இன் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு அசைன்மெண்ட் போட்டு 2 இருக்கும். வாட் ஜீசஸ் செட் அபவுட் ஏஞ்சல்ஸ் ஒன்னு இருக்கும். 2வது ஏஞ்சல்ஸ் இன் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். நீங்க எழுத வேண்டிய அசைன்மெண்ட் கவனிச்சிங்களா? யாராவது பேசுங்களா? நானே பேசிட்டு இருக்கேன், கேட்டுச்சா? அசைன்மெண்ட் எழுதணும். இப்ப நீங்க இந்த ஸ்டடி கேட்டீங்களே, அசைன்மெண்ட் என்ன அசைன்மெண்ட் தெரியுமா? ஏஞ்சல்ஸ் இன் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் வாழ்க்கையில் தேவதூதர்கள் செயல்பட்டது ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும். கிறிஸ்துவின் வாழ்க்கையில் செயல்பட்டது மட்டும்தான் நீங்க அசைன்மெண்ட் எழுதணும். சகரியாட்ட தோன்றுனது வேண்டாம், அல்லது புதிய ஏற்பாட்டில் நம்ம நிறைய இடங்களை பார்க்க போறோம், தேவதூதல் வர்றது, அதெல்லாம் நீங்க எழுத வேண்டாம். நீங்க எழுதக்கூடியது ஒண்ணு, கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே தேவதூதர்கள். நல்லா கவனிச்சுக்கங்க. நான் இப்ப வசனம் எல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட நான் பேசினேன். அசைன்மெண்ட் கிட்டத்தட்ட உங்களால ஒரு 5-6 பக்கம் எழுத முடியும்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஒருத்தர் அசைன்மெண்ட் எழுதுங்கன்னா வசனத்தை வரிசையை எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அப்படி இல்லை. அதாவது நீங்க யாருக்கு எழுதுறீங்க, சப்மிட்டட் பை சப்மிட்டட் டு, இதெல்லாம் போட்டு முறைப்படி அசைன்மெண்ட்டை எழுதி நீங்க சார்ல்ஸ்கிட்ட கொடுத்துருவீங்க நம்புறேன். அசைன்மெண்ட் எழுதுவீங்களா? எஸ் சார். தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல எழுதணுமா சார்? தமிழ்ல எழுதலாமா? தமிழ் தான் நோட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. ஹெட்டிங் போடும்போது இங்கிலீஷும் போட்டு தமிழும் போட்டுக்கலாம். அதாவது ஏஞ்சல்ஸ் இன் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், தேவதூதர்கள் கிறிஸ்துவின் வாழ்வில் அப்படின்னு தலைப்பு போட்டு எழுதலாம். இப்ப நான் டீச் பண்றது எல்லாமே நீங்க எழுதலாம். எக்ஸ்ட்ரா எழுதணும்னாலும் எழுதலாம். அல்லது வேற ஏதாவது புக்ஸ்லயே ஏதோ படிச்சது, ஆமா, அதையும் நீங்க எழுதலாம். கேள்விப்பட்டதை கூட எழுதலாம். ஓகே. யாராவது அசைன்மெண்ட் எழுதணும் சீக்கிரம், சரியா? ரைட். ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. மேடம் அசைன்மெண்ட் ஒருவேளை டாடி இங்கிலீஷ்ல ஒருவேளை எழுதுறதுனாலும் எழுதிட்டோம் டாடி. ஒண்ணு இல்ல இங்கிலீஷ்ல எழுத. எனி லாங்குவேஜஸ் ஓகே, இங்கிலீஷ் ஆர் தமிழ், எனிதிங் இஸ் ஓகே. ஓகே, எனி லாங்குவேஜஸ் ஓகே. எந்த லாங்குவேஜ்லயும் நீங்க எழுதலாம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ வச்சிருக்கணும். ரைட், எழுதலாம். ஓகே, இப்ப அசைன்மெண்ட் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நான் ஏன் நிறுத்தினேன் அப்படின்னா, நீங்க எது வரைக்கும் எப்படி கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. நான் திரும்ப கூட அடிக்கடி கொஞ்சம் சொல்லி சொல்லி நான் என்னுடைய பழக்கம், ஏன்னா அதை புரிஞ்சுக்கணுங்கிறது. ஸோ நீங்க அதை நல்லா கேட்டு அதை உள்வாங்கி அதை நல்லா புரிந்து திரும்ப நீங்க பைபிளை படிச்சு அந்த வசனத்தை கவனிச்சு அந்த வசனத்தை எடுத்து
கிறிஸ்துவின் வாழ்க்கையில எப்படி தேவதூதர்கள் செயல்பட்டாங்கிறத நீங்க எழுதணும். ஓகே, சரி. இப்போ ஏஞ்சல்ஸ் அனௌன்ஸ் ஹிஸ் ரெசரக்ஷன். தேவதூதர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை என்ன செய்தார்களாம்? அறிவித்தார்கள். வாசிப்போமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம். அது எல்லா சுவிசேஷத்திலும் இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்துலயுமே இருக்குது. பட் நான் ஒண்ணு மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். மத்தேயு 28:5-7 முடிய இருக்குது. மார்க் 16:5-7 முடிய இருக்குது. லூக்கா 24:4-7 முடிய இருக்கு. யோவான் 20:12-13 இதுல எல்லாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தேவதூதர்கள் அறிவித்ததை பார்க்கிறோம். அப்ப தேவதூதர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிவிக்கிறதுல பங்கு பெறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. கவனிங்க, மத்தேயு 28:5-7 முடிய வாசிப்போம். பெண்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவங்க பாக்குறதுக்காக போகல. கல்லறையில போய் அவருடைய சரீரத்தை பார்க்கறதுக்கு தான் போறாங்க. அப்படி போகும் பொழுது தூதர்கள் அந்த பெண்களை, ஸ்திரீகளை பார்த்து, கல்லறைக்கு வந்த அந்த பெண்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா அவங்க பயந்தாங்க. எல்லா இடத்திலும் தேவதூதன் தோன்றும் பொழுது பாத்தீங்கன்னா பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். இங்கேயும் தேவதூதர்கள் பயந்தார்கள். அந்த ஸ்திரீகளை பார்த்து தேவதூதர் சொல்றாங்க, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். யாரு? இந்த தூதர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்டு மரித்த இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வைத்த கல்லறை வந்து பாருங்கள். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அடுத்த வசனம். ஆமா, அப்போ அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை தூதர்கள் என்ன செய்தார்கள்? அறிவித்தார்கள். சரி, அடுத்தது 6வது. ஏஞ்சல்ஸ் அட்டெண்ட் ஹிஸ் அசென்ஷன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் இந்த பூமியிலே தாம் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து, சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்து, பலரோடு கூட பேசி தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். இயேசு கிறிஸ்து மரித்து போன ஒரு தெய்வம் அல்ல. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தேவதூதர்களே சொல்றாங்க, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னு தேவதூதர் சொன்னாங்க. இப்ப இந்த தேவதூதர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பிச்சுட்டு திரும்ப பரலோகத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறார். அப்படி பரமேறும் பொழுது தேவதூதர்கள் அதுல பங்கெடுக்கிறாங்க. பாத்தீங்களா? கிறிஸ்துவின் வாழ்க்கையில் தூதர்களுடைய பங்களிப்பை பாருங்களேன். பாருங்க, அப்போஸ்தலர் 1:9-10 வாசிப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவர் போகிற போது சீஷர்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவங்க என்ன பண்ணாங்க? அவர் அப்படியே மேகங்கள் மேல் இப்படியே அண்ணாந்து பாக்குறாங்க. இப்படியே பாக்குறாங்க. சிலர் அப்படியே வாயை பிளந்து பார்த்திருப்பாங்கல்ல.
அப்படியே இயேசு கிறிஸ்துவுடைய கண்களுக்கு முன்பாக உயிரோடு போறார் மேல. உயிர் தெழுந்தது மட்டுமல்ல, பரமேறி போகிறார், பரலோகத்துக்கு திரும்பி போறார். அது அப்படியே பாக்குறாங்க. அண்ணாந்து பார்க்கும் பொழுது இயேசு மேல அப்படியே போயிட்டு இருக்காரு, பரமேறி போயிட்டு இருக்கிறார். இல்ல, இத கேட்கும் பொழுதே நம்முடைய உடம்பு அப்படியே அப்படி நம்ம 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 நம்மள அறியாம உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு உற்சாகம் இருக்கு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அப்படியே மேல போறார். அவங்க பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும், இப்ப நம்ம கண்களுக்கு முன்பால தோன்றது போல் இருக்கு. அப்படி போகும் பொழுது அப்படியே அண்ணாந்து பார்த்து சீஷர்கள் மேலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இதோ இதோ வெண்மையான வஸ்திரம், அதாவது வெண்மையான வெள்ளை உடை அணிந்த வஸ்திரம் தரித்த 2 பேர். அப்ப எத்தனை? 2 தூதர்கள். 2 பேர் அவர்கள் அருகே நின்று, அவர்கள் பக்கத்துல நின்று, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார் என்றார்கள். என்ன யோசிக்கிறீங்க? இயேசு உயிர் தெழுந்த பிறகு இப்ப பரத்துக்கு போறார். பரத்துக்கு போகும் பொழுது அதுலயும் தேவதூதர்கள் வந்து பங்கு பெறாங்க. 2 பேர் வெண் வஸ்திரம் தரித்தவர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தேவதூதர்கள் எல்லாருக்குமே சிறகுகள், ரெக்கைகள் அப்படியே 2 இருக்குன்னு நினைக்காதீங்க. 2 ரெக்கை உள்ள தூதர் கூட்டம் உண்டு, 6 ரெக்கைகள் உள்ள தூதர்கள் கூட்டம் உண்டு, சேராபீன்கள். ஆனா ஒண்ணுமே ரெக்கையே இல்லாம சாதாரண மனுஷனை போல தோற்றமளிப்பார்கள். ஆனா வித்தியாசமா இருப்பார்கள். அவங்க உடை எப்படி இருக்கும்? அப்படியே வெண்மையா இருக்கும், பிரகாசிக்கும். இப்ப இயேசு பரலோகத்துக்கு போகும் பொழுது, எடுத்துக்கொள்ளப்படும் போது, மேல போகும் பொழுது இவர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தூதர் சீஷர்கள் பக்கத்துல, அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க 2 பேர் வெண்ணுடை தரித்தவர்கள். அவர்கள் யார்? தேவதூதர்கள். அவங்க சொல்றாங்க சீஷர்களை பார்த்து, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பரலோகத்துக்கு போன அந்த இயேசுவானவர் திரும்ப எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் என்பதை அறிவிக்கிறார். அப்போ தூதர்கள் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போகும் பொழுதும் அதில் பங்கு பெறுகிறார்கள், அவருடைய பணியை செய்கிறார்கள், சீஷர்களுக்கு அறிவிக்கிறார்கள். பாத்தீங்களா? எங்க இருந்து ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்கள்ட்ட திரும்ப நான் கேள்வி கேட்கணும், நியாயப்படி கேட்டா நீங்க சைலண்ட் ஆயிருவீங்க. நீங்க கேட்கணும், நீங்க பதில் சொல்லணும். அப்பதான் நீங்க எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். ரைட். அடுத்தது 8வது காரியம், அதாவது இயேசு கிறிஸ்து கர்த்தர் வெளிப்பட்டதுல 7 காரியம் பார்க்கிறோம். சகரியாவுக்கு வெளிப்பட்டது வேறு. இது எண்ணிக்கையில 7வது காரியம் என்ன? ஏஞ்சல்ஸ் வில் அட்டெண்ட் ஹிஸ் செகண்ட் கம்மிங். பரத்துக்கு போகும் பொழுது தூதர்கள் பங்கு பெற்றார்கள். இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போறார். கவனிங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் தேவதூதர்கள் எந்தெந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எங்கெல்லாம் கிறிஸ்துவின் ஊழியத்திலும் சரி, கிறிஸ்துவனுடைய பிறப்பிலும் சரி, கிறிஸ்துவனுடைய பாடுகளிலும் சரி, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலும் சரி,
கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதிலும் சரி, கடைசியாக இயேசு திரும்பி வருகிறதிலும் தேவ தூதர்கள் பங்கெடுக்கிறார்கள். எல்லாவற்றிலும் கிறிஸ்துவோடு கூட தேவ தூதர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது வேதத்தில், வேத வசனத்தின்படி. சரி, ஏஞ்சல்ஸ் will attend his second coming. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை, திரும்பி இயேசு வரப்போறாரு இல்லையா? இயேசு சொன்னார் வர்றேன்னு, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. பைபிள்ல பல இடங்களிலே இயேசு வருகிறதை பற்றி நம்ம பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பார்க்க முடியும். ஆனால் கிறிஸ்து எப்படி வர்றார் அப்படிங்கிறத இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது. ஒன்று, இந்த வசனங்கள்லாம் நான் கொஞ்சம் வாசிக்கிறத கவனிங்க. மத்தேயு 25:31 பார்க்கும் பொழுது, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் எப்படிங்க சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது, அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போறாரு? தமது பரிசுத்த சகல பரிசுத்த தேவ தூதரோடு வரும்போது. அப்ப இயேசு திரும்பி தனியா வரப்போறது இல்ல, இயேசு கிறிஸ்து மட்டும் வரப்போறது இல்ல. பரலோகத்திலிருந்து இயேசு இறங்கிய பூமிக்கு திரும்பவும் வரப்போகிறார். நிச்சயம், கண்டிப்பா நடக்கக்கூடிய நிகழ்வு, மாற்றம் இல்லை. அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து வருவாரா? தமது பரிசுத்த தூதர்களோடு, வான தூதர்களோடு கூட இயேசு கிறிஸ்து வருவார். இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே தம்முடைய பரிசுத்த தூதர்கள், பரலோகத்தின் பரிசுத்த தூதர்கள் பங்கெடுக்கிறார்கள். மத்தேயு 13:41 மத்தேயு 13:41 மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சேர்த்து அங்கே அழுகையும் கற்பழிப்பு உண்டாயிருக்கும். அப்போது நீதிமான் தன்னுக்காக சூரியனை கூட பிரகாசிப்பார்கள், கேட்கிறது காதுகள் கேட்கலாம். சரி, ஆண்டோடைய வருகையில் என்ன நடக்குங்கிறத அதை போட்டிருக்கு. அடுத்தது சரி, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 4:16, அதுக்கு முந்தி கூட படிக்கலாம். 4 வாசிங்க. நீங்க வாசிக்கணும், உங்களுக்கு பதிலுங்க நாங்க வாசமா படிக்கிறாங்க. ஏனெனில் கவனிங்க, தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே பங்கெடுக்கிறார்கள். இங்கே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஏனெனில் கர்த்ததாமே, பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போறார் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதும் பொழுது, நிருபத்தை எழுதும் பொழுது இவ்விதமாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறார், எப்படி வருவார் என்பதை பவுல் எழுதுகிறார். இங்கே இதை குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாரு? கர்த்ததாமே, 1 ஆரவாரத்தோடும், 2வது பிரதான தூதனுடைய, பாத்தீங்களா? இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யாரு? பிரதான தூதனுடைய சத்தம். பிரதான தூதன் யாரு? மிகாவேல். காபிரியேல் நற்செய்தி அறிவிக்கிறவர், மிகாவேல் யுத்தத்தின் தூதன். திரும்ப ஆண்டவர் வரும் பொழுது என்ன நடக்குதான்? கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று சொல்லி, இந்த வார்த்தையினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று அந்த நிருபத்திலே அவர் கடைசியாக நிறைவு செய்கிறார். கவனிக்கணும், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு. அப்போ ஒருத்தருடைய சத்தம் கேட்கும். அது என்ன அப்படின்னா பிரதான தூதனுடைய சத்தம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் பொழுது தூதனுடைய சத்தம். அது என்ன தூதன்? பிரதான தூதனுடைய சத்தம். அப்போ பிரதான தூதனோடு வருகிறார். சரியா? சரி. மத்தேயு 13:49 வசனம் வாசிக்கணும். 49. மத்தேயு 13:49. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் தேவதூதர்கள் புறப்பட்டு பாருங்க, இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும் தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து, பாத்தீங்களா, பொல்லாதவர்களை பிரிக்கிறாரு, அவர்களை அக்கினி சூழலில் போடுவார்கள். பாத்தீங்களா, தேவதூதர்கள் வந்து பிரிக்கிறாங்களா. அப்ப தேவதூதனுடைய பணி மிகச்சிறந்த ஒரு பணி கர்த்தர் கொடுத்திருக்காரு. தேவதூதர் இப்படி எல்லாம் இருக்கணும். அவங்க எவ்வளவு அதுல சந்தோஷமா பங்கு பெறுவாங்க. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அறிவிப்பதிலும் சந்தோஷம் இல்ல, இயேசு கிறிஸ்துக்கு பணிவிடை செய்வதிலும் சந்தோஷம். அவ்வளவு உற்சாகமா தேவதூதர்கள் இருக்காங்க. ஆண்டவருடைய வருகையிலும் வர்றாங்க, எவ்வளவு சந்தோஷமா வருவாங்க. திரும்ப இயேசு வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இந்த பூமியில திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பி வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது தேவதூதர்கள் சந்தோஷத்தோடு இயேசு கிறிஸ்துவோடு வருகிறார்கள். அது ஒரு பெரிய அருமையான ஒரு நிகழ்வு, அருமையான ஒரு சம்பவம். சரி, இதுவரைக்கும் நம்ம கிறிஸ்துவின் வாழ்க்கையில் தேவதூதர்கள் இடைப்பட்டது, செயல்பட்டது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இனி அடுத்தது புதிய ஏற்பாட்டிலே சில முக்கியமான இடங்களில் தேவதூதர்கள் செயல்பட்டதையும், அது மட்டுமல்ல ஏன் தேவதூதர் பற்றி படிக்கணுங்கிற காரியத்தை குறித்தும் சில காரியத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்து முடிக்க போகிறோம். அடுத்த வகுப்புல அது முடிஞ்சிடும், ஏஞ்சல்ஸ். சரி, இப்போ உங்கள்கிட்ட சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் இல்லைன்னாலும் நீங்க எனக்கு பதில் சொல்லணும். இயேசு எப்படி கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எப்படி எல்லாம் செயல்பட்டாங்க? யாராவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? 1, 2, 3 சொல்ல முடியுமா? கொஞ்சம் பேசுறீங்களா? ஏன்னா அசைன்மெண்ட் எழுதணும். சொல்லுங்களேன், ஒரு 2, 3 பேர் யாராவது சொல்லுங்களேன். நான் இவ்வளவு நேரம் பேசுனேன், நீங்க யாருமே வாழ்க்கையே பிறப்பை குறித்து மரியாளிடம் தூதன் வந்தார். ஆமாமா, ரைட்டு. அப்புறம் தூதர்கள் வந்து தேவனால் அனுப்பப்படுவர், நற்செய்தி சொல்லக்கூடிய தேவன் கேப்ரியல், அவர்தான் வந்து மரியாள் கிட்ட சொன்னார். போல அவருடைய கணவர் யோசேப்பு கிட்டயும் வந்து ஏத்துக்க சொல்லி அவரை தள்ளி வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு ஒரு தூதன் வந்து மேய்ப்பர்கள் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. லூக்கா 2:9-15 எங்க பிறந்திருக்கிறார், எந்த இடத்துல இருக்கிறார் அதையும் அறிவிக்கிறார். அந்த தேவதூதர்கள் ஒருத்தர் வந்தாலும் அது வந்து மகிமையால நிறைந்தது. அந்த இடம் வந்து பிரகாசமா இருந்தது. அவர்கள் வித்தியாசமாக இருந்தார்கள். சரி, அம்மா பரவாயில்ல, கொஞ்சம் கேட்டதா அவங்க சொன்னாங்க. மேடம் வந்து
நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அவங்க இது வரைக்கும் நடத்துறதுல ஒரு சிலதை நல்லா சொன்னாங்க. வேற யாராவது சொல்லுங்களா? நீங்க வந்து பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க. நான் சில கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்லணும். நாங்க நேர்ல நடத்தும் பொழுது எல்லாம் சொல்றாங்க, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே. மேடம் சொன்னாங்க, நல்லா சொல்லிட்டாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் சொல்லுங்களேன். 2-3 வார்த்தையா சொல்லுங்க ப்ளீஸ். அப்பதான் நடத்துறது எனக்கு நடத்துறது பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியும் இல்லையா? தேவதூதர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறாங்க முதல்ல. அப்புறம் கிறிஸ்துவின் பிறந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்துவை தொழுது கொள்றாங்க எபிரேயர் 1வது அதிகாரம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்யறாங்க. அவரை வந்து சோதிக்கப்பட்ட பின்பு அவருக்கு தேவதூதர்கள் பணிவிடை செய்யறாங்க. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதலை அறிவிக்கிறாங்க. அதுக்கு பரமேறினதுக்கு அப்புறம் அசென்ஷனுக்கு அப்புறம் சீஷர்களை பார்த்து பேசுறாங்க. Angels will attend his second coming. கடைசியா செகண்ட் கம்மிங்ல 2வது வருகையிலையும் தேவதூதர்கள் வர்றாங்க. ஓகே, வெரி குட். ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் பதில் சார்ல்ஸ் சொல்லிட்டாப்பியா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். சொல்லாட்டி பரவாயில்ல, பிரயோஜனமா இருந்தது பாஸ்டர், நாங்க கேட்டோம்னு சொல்லுங்க. பாஸ்டர் ராதாங்க பாஸ்டர், பிரைஸ் லார்ட். ராதா பிரைஸ் லார்ட்மா. ராதாங்க பாஸ்டர். ஃபர்ஸ்ட் எலிசபெத் சகரியா கிட்டாருங்க பாஸ்டர். ஆமா ஆமா, கிறிஸ்துவின் வாழ்க்கை. ஆமா ரைட், அது உண்மை. சரி. கிறிஸ்துவின் பிறப்பை குறிச்சு அறிவிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் வந்து யோசேப்பு கிட்ட வந்து பேசுறாருங்க. யோசேப்பு பேசுறாரு. மரியாதை யோசேப்பு தள்ளி வைக்க நினைக்கும் போது அவர்கிட்ட வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் மரியாதை கிட்ட வந்து பேசுறாரு. பிறந்தவுடன் வந்து நற்செய்தி சொல்றாங்க. லூக்கா 2:15-18 சொல்றாங்க. பரவாயில்ல, ஓகே ரைட், ரொம்ப சந்தோஷம். மத்தேயு 4:11 சரிங்க. மத்தேயு 4:11 வந்து சாத்தான் போன உடனே அவருக்கு பணிவிடை செய்யறாங்க தூதர்கள் வந்து. மத்தேயு 4:10-11. ஆமா ஆமா, பணிவிடை செய்யறாங்க. சரிம்மா, ஓகேம்மா. இப்ப நீங்க இவ்வளவு தூரம் கேட்டது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கனால சொன்னீங்க. சிலர் எதுக்கு வம்பு பேசாம அமைதியா இருந்துட்டு போலாம், அவங்க என்னமோ நடத்துறாங்க சொல்றாங்க, அதோட அப்படி இருக்கிறீங்க. ஓகே ரைட். சார்ல்ஸ். ஓகே, ப்ரே பண்ணி முடிச்சிடலாமா? ரெடி? ஓகே, ப்ரே பண்ண சொல்லு. யார் ரெடி? பில்லி டிராவல் ரெடி. ஓகே, சரி சரி. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே ஆன்லைன் வேதாகம கல்லூரியில ஆண்டவரே ஏஞ்சலாலஜி ஆண்டவரே செஷன் 3rd செஷனை ஆண்டவரே அட்டன் பண்ண கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அட்டன் பண்ண ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே வேதத்தை குறித்து ஆண்டவரே அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை ஆழங்களை ஆண்டவரை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசிக்கவும், அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா இந்த வசனங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கவும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கவும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அப்பா நீங்க பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே இந்த கல்லூரியின் டீச் பண்றது ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமா இருக்க நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே இன்னும் நாங்கள் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்யறதுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கிற எங்களுடைய ஆசிரியர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென். Okay, thank you everyone. See you all next week.
Praise Lord. Thank you all. தேங்க்யூ சார். தேங்க்யூ.